உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் இந்த நிலையில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்துள்ளார்கள். வருமானத்துக்கு குறைவிருக்காது. திருதிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் கவலையும் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. குரு பகவான் அனுகூலமற்று வலம் வருவதால் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். களத்திரஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு குரு பகவானின் சுபப்பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. லாபஸ்தானத்துக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. சிலருக்கு பதவி உயர்வுடன் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வமுள்ளவர்களுக்கு அவர்கள் விரும்பிய நாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. உற்பத்தியை அதிகரிக்கலாம். நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான மாதம் இது. கலைத்துறையினர். சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள மற்ற கிரகங்களும் சுபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயரும். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். மேலும் சனியும் ராகுவும் கை கொடுத்து உதவுகிறார்கள். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்கும். மாணவ மாணவியர். பாடங்களில் ஆர்வம் மிகவும் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். ஆசிரியைகள் ஆகியோரின் ஆதரவு பெருகும். விவசாயத்துறையினர். பூமிக்காரங்களான செவ்வாய் அனுகூலமாக இல்லை. ஆயினும் விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். ஆயினும் சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு கடும் போட்டிகள் நிலவும். விற்பனையையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டி வரும். சக கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன வேதனையை அளிக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகள். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறார். குருவினால் நன்மை ஏதுமில்லை. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கணவரின் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களுடன் வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்கும். திருமண வயதிலுள்ள பெண்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும். ஏனெனில் குரு அனுகூலமாக இல்லை. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஸ்புத்திரங்கள். ஆடி 17 பின்னிரவு முதல் 20 முற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.